Ingenious Charm Iconic Award 2025. Actually பார்த்தீங்கன்னா ICW or Ingenious Charm World Record அவார்ட் ஃபங்க்ஷன் இன்னைக்கு பிடி தியாகராஜன் அரங்கம்ல நடந்துட்டுருக்கு டி நகரில். இது ரொம்ப சூப்பராக, ரொம்ப எல்லாருக்குமே வந்து இவ்வளோ குழந்தைகள் இவ்வளோ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு அவ்வளோ குட்டி 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 குழந்தைகள் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு கிட் 22 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான இந்த ஈவெண்ட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்னு இல்லை, எல்லாருமே ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்போர்ட் எடுத்து நான் வந்து கண்ட்ரிக்காக மெடல் ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லைனாலும் டெய்லி ஒரு 1 hour ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் அவங்க நம்ம லைஃப் லாங் ஹெல்த்தியாக இருப்போம். And my mom is actually someone who will support us no matter what. She believes in us way too much. ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, இது எழுதுனதே நான் கிடையாது. ஸோ எழுதுனது வந்து அறிவு. ஸோ அவர் வந்து இதுக்கான எந்த ஒரு குரல் கொடுக்கல அப்படின்றப்ப அது ஒரு சின்னமான வருத்தம் தான். இங்கே வந்து தான் தெரிஞ்சது நாங்களாம் வந்து இன்ஃப்ளூயன்சரே இல்லை. லைக் த கிட்ஸ் ஹியர் ஆர் த ரியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். மம்மி வந்து நீனும் அவார்ட் வாங்குவேன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் ஃபோட்டோவே இல்லை ஃப்ளெக்ஸில், இப்போ ஃபோட்டோ வந்துருச்சு. என்ன அது மேலே வரணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதான் யோசிச்சுட்டு வந்தேன். டெக்னாலஜி வந்து நம்மளோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ டெக்னாலஜி இனிமேல் வளர்ந்துட்டே தான் போகுமே தவிர அதை நம்ம லைஃப்லேருந்து எடுக்க முடியாது. அது சாதிச்சது பெருமையாக நினச்சாலும் எனக்கு தமிழ்நாட்டு லெவலில் இந்த ஒரு பெரிய ரெகனேஷன் கிடைக்காது. என்னடா அது, நம்மளுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இந்த வயசில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வச்சுருக்கோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மூவி எனக்கு கேரக்டர்ஸாக எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. வெறும் கேஷ் பேஸ்டு மூவி இல்லாமல் நிறைய பேரோட எமோஷன்ஸ் இதில் இருக்குது. அதுதான் மெயின் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னோட மோகம் அதிகமாக இருக்குது, தமிழர்களோட பாரம்பரிய கலைக்கு கம்மியாயிட்டே இருக்குது. சர்வதேச விருதுகள் ஒரே குழந்தை 22 சர்வதேச விருதுகள் வாங்குற அளவுக்கு 10 வயது கூட நிரம்பி இருக்காது. மருமக சொல்லுவார், நீங்களும் கற்றுக்கலாம், 96 ஏஜ் உள்ளவங்களே கற்றுக்கிட்டாங்களே அத்தை, நீங்களும் கியூப் கற்றுங்க, நானும் இப்போ கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எஸ்பி டிவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு யூடியூப் சேனல், நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. புது புது கண்டென்ட்டு, புது புது விஷயங்கள்லாம் வந்து அவங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் ஜெயபிரகாஷ் சார், அப்புறம் ஈசிஆர் சரவணன் சார், அப்புறம் இவங்க ஒலிம்பிக் மெடலிஸ்ட் அவங்க, ஸோ துளசிமதி அவங்கெல்லாம் வந்திருந்தது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. 3 நாளாக தூங்காமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் யாரை எப்படி ஹானர் பண்ணுறது, எந்த இஷ்யூஸ் தான் போயிட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக முடிஞ்சதுனால நிம்மதியாக ஒரு வாரத்துக்கு நான் சாப்பிடலாம். இன்னைக்கு இவ்வளோ குழந்தைகளுக்கு அவார்டெலாம் கொடுத்தீங்க. இது பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ உங்கள் சைல்ட்ஹுட்டில் நான் இந்த வயசில் வந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி ஆகணும்னு நினச்சிருப்பீங்க? நான் ஆசைப்பட்டது டாக்டர் ஆகணும்னு, ஆனால் அது நடக்கலை. ஸோ சிங்கர் ஆகிட்டேன். இல்லை, ஆக்சுவலி அந்த கொஸ்டின் தான் கேட்க வந்தேன். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது நம்ம யார் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஹீரோவாக நம்ம மைண்டில் நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஆகணும், திடீர்னு டாக்டர் ஆகணும்னு தோணும், திடீர்னு ஃப்ளைட் ஓட்டணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ சேஞ்ச் ஆகுமா? இல்லை, இது வந்து டாக்டர் வந்து இருந்தது தான். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டைட்டில் அப்படியே அந்த ட்ராக் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. நான் டேடி வந்து சிங்கிங்கில் கொண்டு போய் விட்டாங்க அப்போலேருந்தே. ஸோ அதனால பெரிய சிங்கர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கண்டிப்பாக ஆகிருப்பேன். ஓகே, டாக்டரை எத்தனை பேருக்கு வாழ்வு கொடுத்துருப்பீங்க? நீங்கள் வாழ்வுன்றா நம்ம கையில் இல்லை, கடவுள் கிட்ட இருக்கு. நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ மச். ஓகே, பிக் பாஸ் பற்றி கேட்டே ஆகணும். இந்த சீசன் வந்து உங்களுக்கு இந்த சீசனில் நம்மளை விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்தது? இல்லைங்க, எந்த சீசனுமே வேணாங்க. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி வந்து அந்த பிக் பாஸோட வந்து கண்டென்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. ஸோ அதனால எனக்கு அதில் இந்த பிக் பாஸ் சீசனில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார்? எனக்கு ஆக்சுவலி வெளியே இருக்கிறதுக்கு முன்னாடியும் உள்ளே போன முன்னாடி முத்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், முத்துக்குமார் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்லேயே தெரிஞ்சிருச்சு அவர் தான் வின்னர்னு சொல்லிட்டு. ஆமாம், நிறைய பேர் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தான் வின்னர். ஆமாம், அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸில் எல்லாருமே வெளியில் வந்து கூட ஒன்றா இருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது. எஸ். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னா சைல்ட்ஹுட்டில் எது ரொம்ப? செஸ்ஸு, அதுக்கப்புறம் ஷட்டில் விளையாடுறேன். ஓகே, இப்போவும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆக்சுவலி நிறைய பாடல்கள், நிறைய கானா சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ஒரு பாடல் வந்து வைரல் ஆச்சு. ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த டைமில் நான் வந்து பிகாஸ் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, இது எழுதுனதே நான் கிடையாது. ஸோ எழுதுனது வந்து அறிவு. ஸோ அவர் வந்து இதுக்கான எந்த ஒரு குரல் கொடுக்கல அப்படின்றப்ப அது ஒரு சின்னமான வருத்தம் தான். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டாச்சு.
இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர அது ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ஒரு பெரிய ஆக்சுவலி ஆமாம் ஒரு 2 மாதம் எனக்கு ஓவர் கம் பண்ணி வரதுக்கு எடுத்துச்சு தான். ஸோ நான் லிட்ரலி டு பி ஃப்ராங்க் அது எடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஏன்னா இந்த விஷயம் வந்து நம்மளால் ஒரு ஆளாக எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ நமக்கான சப்போர்ட்ஸ் யாருமே இல்லைன்றப்போ நம்ம அதை அமைதியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததை பார்க்கணும் அப்படின்னு சைலண்ட்டாக ஆகிடுங்க. உங்களுக்கு ரொம்ப உங்களால் ஒரு விஷயத்த வந்து இப்போ இது நம்மளால் சரி பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல சைலண்ட் ஆகிட்டிங்கன்னா அதுவே நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துறேன் யூனிவர்ஸ். ஆமாம் யூனிவர்ஸ் நான் கண்டிப்பாக ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதனால ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ யங் டேலண்டட் சாம்பியன்ஸ் முன்னாடி அவார்டு வாங்குறது. கண்டிப்பாக இவங்க எல்லாருமே அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி ஃப்யூச்சரில் அவங்களுமே இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபோன் அடிக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற இந்த ஜென்ரேஷனில் கியூபிக்ஸ் மூலயமா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணி அவங்க பிரெயினுக்கும் ஒரு ஒர்க் கொடுத்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். நான் படத்தில் வந்து முருகேசன் அப்படின்ற மாதிரி நீங்கள் துளசிமதி முருகேசன் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ நான் படம் மூவிஸ்லாம் பார்க்குறது இல்லை மேம். கண்டிப்பாக 8 இயர்ஸ் மேலே ஆகுது மேம். பெரிய விஷயம். உங்களோட டோட்டல் ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாகவே ஷெட்டில் தான் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெட்டரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ படிச்சுட்டே விளையாடிட்டு இருக்கேன் மேம். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற பசங்க வந்து நிறைய மொபைல் அடிக்ஷன் இருக்கும்போது நீங்கள் ஒரு மூவி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போ இருக்கிற பசங்க மொபைல் அடிக்ட் ஆகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக டெய்லி ஒரு 1 hour ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை எல்லாருமே. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்போர்ட் எடுத்து நான் வந்து கண்ட்ரிக்காக மெடல் ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லைனாலும் டெய்லி ஒரு 1 hour ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் அவங்க நம்ம லைஃப் லாங் ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ அது ஃபாலோ பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் ஜங்க்ஸை குறைச்சிக்கிட்டு ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சுகர்ஸை கம்மி பண்ணிக்கிட்டாலே போதும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். நான் இது இந்த கொஷின் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், என்னோட அக்கா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என்னோட அப்பா வந்து காஞ்சிபுரத்தில் கவர்மெண்ட் ஸ்டேடியமில் எங்கள் 2 பேரையும் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவங்க ஸ்கூல் படிக்கும் போது வந்து எதுக்குன்னா பொண்ணுங்க எல்லா ஸ்போர்ட்ஸுமே விளையாடுவாங்க அப்பா ஸ்கூல் டைமில். எங்களை வந்து பொண்ணுங்க வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எங்களை 2 பேரையும் கூப்பிட்டு போனாங்க. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் சரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் விடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து ஹாக்கி விளையாட வச்சாங்க. அந்த வார கடைசியில் எங்ககிட்ட கேட்பாங்க, அப்பா இந்த கேம் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கான்னு. நாங்கள் சொன்னோம் சூப்பராக இருக்குப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கே அந்த கேம் நிறுத்திட்டு அடுத்த வாரம் டென்னிஸில் விட்டாங்க. அந்த வாரம் கடைசியில் கேட்டாங்க எப்பயும் போல. நாங்கள் சொன்னோம் அதை விட இது சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னோம். ஸோ அன்றைக்கி அதையும் நிறுத்திட்டு அடுத்து வேறு கேமில் இந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், த்ரோ பால் எல்லா ஸ்போர்ட்ஸுமே விளையாடிட்டோம். ஏன்னா அது கவர்மெண்ட் ஸ்டேடியம்ன்றதுனால எல்லாமே ஈஸியாக அக்சசபிள் பண்ண முடியும். விளையாடிட்டு ஒரு நாள் வந்து பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக அப்போ வந்து பேட்மிண்டன் ராக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ராக்கெட்டில் வந்து தெரு லைட்டில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து விளையாடிட்டு இருந்தோம் அப்பா கூட. அந்த வார கடைசியில் அதே மாதிரி கேட்டாங்க இந்த கேம் எப்படிடா இருக்குது அப்படின்னு. நாங்கள் சொன்னோம் இல்லைப்பா கையெல்லாம் வலிக்குது, ரிஸ்ட்லாம், கிளாஸில் பெண்ணே பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கி சொன்னாங்க அப்பா நீங்கள் இந்த கேம் தான் விளையாட போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரீசன் சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட ரீசன் சொன்னாங்க. ஏன்னா லைஃப்பில் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஈஸியாக கிடச்சிட்டா அதை நீங்கள் வந்து வேல்யூ பண்ண மாட்டீங்க. போக போக போர் அடிச்சிடும். எந்த ஒரு விஷயத்த நீங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்குறீங்களோ அதை நீங்களே விடணும்னு நினச்சாலும் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பா. சூப்பரான ஸ்டோரியா இருக்கு உண்மையிலேயே. அப்படிதான் என்னோட இந்த அளவுக்கு உங்களை ட்ரைன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே அவரை பாராட்டணும். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இந்த மறக்க முடியாத நினைவுகளை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ இன்ஜீனியர்ஸ் சாம்ப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் திஸ் அவார்ட். ஸோ அமாங் ஆல் த talented achievers, world record holders, நானும் இங்கே அவார்ட் ஹோல்டர்ன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ எம் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். பட் இங்கே வந்து தான் தெரிஞ்சது நாங்களாம் வந்து இன்ஃப்ளூயன்சரே இல்லை. லைக் த கிட்ஸ் ஹியர் ஆர் த ரியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ் அவார்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி உங்களை பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர் மாடல் மாதிரி இருக்கீங்க. டாக்டர்னு நம்பவே முடியல. ஸோ இவ்வளோ கிட்ஸ் வந்து இன்றைக்கி அவார்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா. நீங்கள் சைல்ட்ஹுட் டைமில் என்னவாக ஆகணும்னு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன ஆசை இருந்துச்சு, அது நிறைவேறிச்சா இல்லை உங்கள் ஆம்பிஷன் மேரிட்ஸா? ஓகே. ஸோ நான் அகாடமிக் ஓரியன்ட் சின்ன வயசுலேருந்தே. எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. அண்ட் யோகா வந்து என்னோடய பேஷன். ஸோ மெடிசனும் யோகாவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று படிக்கணும்னு ஆசை. அண்ட் ஐ பிகேம் அ யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர். ஓகே. இன்னைக்கு இவ்வளோ சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் அவார்ட்லாம் கொடுத்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? I'm very honored. They're very talented
அண்ட் யூனோ லைக் உள்ள அவங்கக்கிட்ட நான் சொன்ன மாதிரி தான் குடோஸ் டு த பேரண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் த சில்ட்ரன். நீங்கள் சைல்டுஹுட்டாக இருக்கும்போது ஒரு செலிப்ரிட்டி அவங்களோட சில்ட்ரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நார்மலாக உங்களால் எல்லார் கூடயும் பழக முடியுமா, இல்லை சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் சைல்டு? No, I don't think my childhood was any different from normal children. அது வந்துட்டு I don't know, both my parents made sure that we stayed grounded and we had a childhood like every other kid. ஓகே. அண்ட் தென் சைல்ட்ஹுட் டைம்லலாம் நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, ஆல்வேஸ் டேட் வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் உங்கள் டேடி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்திருப்பாங்க. அவங்கள மாதிரியே ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை அவங்க அந்த இதில் இருந்த ஃபீல்ட்லேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் என்ன எய்ம் இருந்ததோ அதுதான் சொல்லணும்? இல்லை, I wanted to be a doctor ever since I was a child. யா அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த டாக்டர் அது வேணும் அப்படின்ற அந்த ஐ மீன் லைக் டு பி a doctor was a thing. எப்பயுமே நீங்கள் அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டதே இல்லை? லைக் திடீர்னு வேறு யாருனா ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி ஆகணும், இல்லை நம்ம இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டதே இல்லை? No, the interests are always there and I think இப்போ வரைக்கும் my dad never says no to what's my calling is, what's my interest. And my mom is actually someone who will support us no matter what. She believes in us way too much. ஓகே. செகண்ட் ஆப்ஷன் இருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? லைக் டாக்டர் இல்லைன்னா இது அப்படின்னு ஸ்பெசிஃபிக் செகண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை, பட் ஐ திங்க் ஐ வில் கோ டுவர்ட்ஸ் எனிதிங் தட்ஸ் மை காலிங். ஓகே. அண்ட் தென் ஸ்க்ரீனில் பார்க்குற சாருக்கும் வீட்டில் பார்க்குற சாருக்கும் வித்தியாசம் இருக்கா? I mean, at home he's dad. At screen வந்துட்டு I think he mostly acts like himself. So எனக்கு பெருசாக அதில் ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டு போவாங்களா சைல்டுஹுட்டில்? எஸ். ஸோ அங்கே பார்க்குற டேட் எப்படி இருப்பாங்க, வீட்டில் பார்க்குற டேட் எப்படி இருப்பாங்க? அப்பா மேக் ஷுர் தட் என்னைக்கு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு பெருசாக ஒர்க் இல்லையோ, என்னைக்கு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரிலாக்ஸ்டாக இருப்பார், இட் வில் ப்ராபப்ளி பி ஃபைட் சீக்வென்ஸ் or song where there'll be a dance master or a fight master and appaoda work will be less. So he'll make sure that we don't get to see that strict officer, but appa is strict even at home when it comes to discipline. So yes. ஓகே. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி. சாரோட டைரக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவி தான் சொல்லணும். ரொம்ப 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 பிடிக்கும், எத்தனை வாட்டி போட்டாலும் நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். எந்த மூவி? ஈஸி, படையப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட நேம் ஏஞ்சலின் ஷெரில். இது என்னோட 24th வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம தமிழ்நாடோட பாரம்பரிய கலைகளில் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் நாட்டிய சிறுகள் கலைக்கூடம்னு ஒரு டான்ஸ் ஸ்கூல் கடலூரில் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ். ஸோ அது வந்து அரசு பள்ளி மாணவர்களை முன்னிறுத்தி அவங்களுக்காக ஒரு டான்ஸ் ஃப்ளோராக போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து பேசிக்காக கிளாசிக்கல் டான்ஸ் தான் சொல்லியிருந்தேன். 5 இயர்ஸில் ஃபஸ்ட்டு என்னோடய கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. கிளாசிக்கலில் எனக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட்டை விட நான் கரகம் ஃபஸ்ட்டு ஆடினப்போ அப்ளாஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த கைத்தட்டலுக்கு மயங்கி 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஃபோக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டா 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து மரக்கால் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து மரக்கால் கொக்கலிக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 3 அடி கட்டை இருக்கும். அது மேலே வந்து கரகம் பேலன்ஸ் பண்ணி 1 hour 30 minutes கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணி அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா கலையும் கலைஞர்களும் வளரணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னோட மோகம் அதிகமாக இருக்குது, தமிழர்களோட பாரம்பரிய கலைக்கு கம்மியாயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு கேப்பை கம்மி பண்ணணும். ப்ளஸ் இப்போ இருக்க ரீசன்ட் ஜென்ரேஷன் பசங்க ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் ஃப்யூச்சரில் கலைகள் வந்து வாழும். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நலிந்த கலைஞர்கள்பாங்க, இந்த டேர்ம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு அட்டம் கிரியேட் பண்ணேன். ஸோ சின்ன வயசுலேயே நீங்கள் இதுதான் உங்கள் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக டிசைட் பண்ணிட்டு தான் இதில் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ 22 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய பண்ணணும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்மளோட சோஷியல் ஒர்க்கர் மிஸ்ஸஸ் சக்தி பிரபா நம்ம கூட இந்த அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபீல் எப்படி இருக்குது, இந்த மூமெண்ட் எப்படி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு இந்த அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க, இந்த மூமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ICWR ஆர்கனைசர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும், நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே வந்து நான் சமூக பணி துறையில் வந்து இருக்கேன். நான் வந்து பேராசிரியராக இருக்கேன் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில்.
ஸோ என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி அவார்ட் கொடுத்ததுக்கு என் மனதாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டெக்னாலஜி வந்து நம்மளோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ டெக்னாலஜி இனிமேல் வளர்ந்துட்டே தான் போகுமே தவிர அதை நம்ம லைஃப்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ முதல்ல வந்து நம்ம நல்ல அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா டெக்னாலஜி வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிராக்கிள். அதில் வந்து கிடைக்காத இன்ஃபர்மேஷனே இல்லை. நம்ம உலகத்தில் இருக்கிற உலகமே சின்னதாக நம்ம கைக்கு வந்துருச்சு மொபைல் ஃபோன் உருவமாக. ஸோ நல்ல அவேர்னஸ் கொடுத்து அதை எப்படி பயன்படுத்தணும் நல்ல வழி, அதாவது நல்ல நாலேஜ்ஃபுல்லாகவும் அவங்கள வந்து கொஞ்சம் எக்யூப்டாகவும் ஸ்கில்ஃபுல்லாக வளர்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணோம், அவங்கள வந்து கவுன்சில் பண்ணோம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஏன்னா மொபைல் ஹவர்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம் இருக்கும். எப்பயுமே மொபைலில் இருந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு அப்சஷன் மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சம் ரொம்ப பின்னாடிலாம் இருக்கணும்னு சொல்ல வரல. பட் ஓரளவுக்கு வந்து அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்துட்டாங்கனாவே இந்த மொபைல் ஃபோனே அவங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் எய்டாக அமையும். வணக்கம் மேடம், திஸ் இஸ் அ கிரேட் ஹானர். ஐ மீன் திஸ் இஸ் லைக் எப்படி வந்து யூ ஆர் இன்வைட்டிங் தி பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங். ஸோ இப்போ நாங்களும் வந்து இட்ஸ் அ ட்ரீம் தட் டுடே ஐ எம் அன் ஆண்டர்ப்ரனர். இது வந்து ஒரு 20 years ட்ரீம். ஸோ ஆஃப்டர் பீங் அ பிக் ஸ்ட்ரகிள் ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸில் வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் டுடே ஐ எம் அன் ஆண்டர்ப்ரனர் ஃபார் லாஸ்ட் 4-5 years. அண்ட் அது தவிர ஐ எம் அ மியூசிஷியன். ஐ டீச். I was learning from ஒரு 10 years ஓல்டுலேருந்து வயலின் கற்றுக்கிட்டு. மை மதர் இஸ் அ வீணா ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஒரு மியூசிக்கில் ஜீன், இட்ஸ் இன் மை ஜீன். ஸோ டுடே I got some 25 to 30 odd kids I teach violin for them. So today it's a great moment. You all are taking care of this and thank you so much. Yes, thank you. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கிறது நீங்கள் பேசும்போது உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லையுமே எங்களுக்கு தெரியுது. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ மேடம். ஸோ இந்த காலத்து குழந்தைங்க நிறைய பேர் மொபைலில் அடிக்ட் ஆகிற இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி குழந்தைங்க இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுறதை நீங்கள் பார்த்து ரசிச்சிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நல்லா அருமையாக கேட்டீங்க. இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கிட்ஸ் குழந்தைங்க வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இந்த மொபைல் ஃபோன், ஐபேட், இந்த மாதிரி அவங்க டியூன் ஆகி அதுக்கு ஒரு அடிக்ஷனே டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்திலையும் இன்று ஒரு மணி நேரம் நான் இங்கேருந்து பார்த்துருக்கேன். நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சர்வதேச அளவில் நிறைய சாதனைகள், அதாவது அது ரூபிக்ஸ் கியூப் ஆகட்டும், இல்லைன்னா வந்து நிறைய துறையில் சர்வதேச விருதுகள், ஒரே குழந்தை 22 சர்வதேச விருதுகள் வாங்குகிற அளவுக்கு 10 வயது கூட நிரம்பி இருக்காது. அதாவது இளமையில் கல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், இளமையிலேயே படிக்கணும் அப்படின்னு. ஆனால் இளமையிலேயே இது மேலே அவர்களுடைய திறமையை கண்டறிந்து அதை கூர்மைப்படுத்தி சர்வதேச அளவில் அவர்கள் நம் நாட்டிற்கு பெருமை தேடித்தர வேண்டும். நிறைய சர்வதேச போட்டிகளில், ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் நாம் நிறைய பதக்கங்கள் பெற வேண்டுமாயின், அப்படி இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளில் அவர்களுடைய திறமையை கண்டறிந்து அந்த திறமையை சரியாக நாம் கூர்மைப்படுத்தி அவர்களை வளர்ச்சி பாதையில் அவர்களுக்கு தேவையான, அவர்கள் பயிற்சி எடுப்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு பெருமை தேடித்தர முடியும். அந்த நம்பிக்கையினால்தான் இவர்களோடு நிறைய நேரம் இங்கே இருந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் நிறைய சாதிக்க வேண்டும். சாதனை என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் அவர்களோடு பயணிக்க நாம் எல்லோரும் அவர்களோடு கைகோர்த்து இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதனால்தான் ஃபஸ்ட்டு இந்த பசங்கள்லாம் இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் பப்பி ஷேம். என்னடா அது, நம்மளுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இந்த வயசில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த கிட்ஸ் அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஹானர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அவார்ட் செரிமனி அண்ட் டு ஹேவ் ஒன் அன் அவார்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்கனைசர்ஸ். ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அகெயின் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்ஸ் to all my gurus who have motivated me. That's why I have come all the way here to get this award. இன்றைக்கி நம்ம கூட த பைலட் ஃபிலிம் நமக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நாயக்கன்பட்டி டீம் வந்து நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒரு 2 minutes வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறது எங்களுக்கே தெரிஞ்சுது. ஹாய், இவர் தான் டேரக்டர், பட் ரொம்ப அமைதியான டேரக்டராக இருக்கார். இப்போயாவது எங்கள் நேர்களுக்காக பேசுவீங்களா?
ஆக்சுவலி இந்த படம் வந்து எதை பொறுத்தனா ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஸோ ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு ஸ்கூலோ இதோ போய் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறப்போ அங்கே இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் இந்த படமே ஆக்சுவலி. ஸோ சோஷியல் அவேர்னஸ்னு சொல்லலாம், ஒரு கேஷ் பேஸ்டு மூவின்னு சொல்லலாம். ஸோ இருக்கிறது தான் எடுத்திருக்கேன், அதுதான் இந்த படத்தில் வரும். இல்லை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்த ஒரு உண்மையான விஷயத்தை யதார்த்தமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் மெயின் கான்செப்ட். ஸோ ஒன்லைன் மூவியாக எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அந்த ஊர் பேரை வச்சு ஸோ அந்த ஊரில் இருக்கிற அடிப்படை வசதிகள், அவங்க படுற கஷ்டங்கள் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் படத்தோட ஹீரோ கிட்ட பேசிடலாம். ஹாய் சார். ஹாய், என்னோடய பேர் வந்து டேனிஜீஸ். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பைலட் ஃபிலிம். நான் நாய்க்கப்பட்டி. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னை நம்பி இப்படி ஒரு ரோல் கொடுத்த லியோ பிரபு என் ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காரு. உண்மையிலேயே நீங்கள் அப்படிதானா இல்லை நான் ரொம்ப மாடர்னியா என்னை தூக்கி இப்படி நடிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி? இல்லை, அப்படி இல்லை. ஆக்டிங்காக நம்ம எதுவுமே செய்யணும்னு சொல்லிட்டு தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். அதுக்காக டேரக்டர் என்ன கேட்குறாங்களோ அது பண்ணுறது தான் நம்ம வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்க்கும்போது உங்களோட 100% டெடிகேட்டடாக நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், ஷோர் ஷோர். அண்ட் தென் க்யூட்டான எடிட்டர், நைஸ் பர்சன். தேங்க்யூ. நான் தான் எடிட்டர் ராகவன். இந்த மூவி எடிட் பண்ணியிருக்கேன், பைலட் ஃபிலிமு. இந்த மூவி எனக்கு கேரக்டர்ஸாக எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. வெறும் கேஷ் பேஸ்டு மூவி இல்லாமல் நிறைய பேரோட எமோஷன்ஸ் இதில் இருக்குது. அதுதான் மெயின் எனக்கு தெரிஞ்சு. டேரக்டர் வச்ச நம்பிக்கையை அப்படியே பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டேன் எப்படியோ. அதுவே எனக்கு டேரக்டர் டெய்லி சொல்லுவாங்க. டெய்லி சொல்ற அளவுக்கு இருக்கு. ஓகே, கண்டிப்பா நீங்க ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் இதே டீமோட ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா எடுக்கணும். அதுக்கும் பாத்தீங்கன்னா நாங்களே வரணும் உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு. ஆமா, இப்போ ஓடிடி இப்போ எதுலயாவது ரிலீஸ் ஆகுதுனா உங்க சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ரித்துக்குட்டிக்கு பெரிய இன்ட்ரோலாம் கொடுக்கவே தேவையில்ல, செம்ம ஃபேமஸ்ல. ஃபேமஸ் தானே? ஓகே, எப்படி போகுது ஸ்டடீஸ் எல்லாம்? நல்லா போகுது. ஸ்டடீஸை விட அவார்டு ஜாஸ்தியா போகுது போல. ஸோ நிறைய அவார்ட் நீங்கள் வாங்கிட்டே இருக்கீங்களே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். மம்மி என்ன சொல்கிறாங்க, டாடி என்ன சொல்கிறாங்க? மம்மி வந்து நீನು அவார்ட் வாங்குவேன்னு சொல்கிறேன். இன்னும் நிறைய அவார்ட் வாங்கவே சொல்கிறாங்களா? ஓகே, இன்றைக்கி இங்கே நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணாங்கல்ல, கிட்ஸு கியூபிக் அதெல்லாம் பண்ணாங்கல்ல. உனக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு? எனக்கு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டான்ஸ் வெஸ்டர்னா கிளாசிக்கா? வெஸ்டர்ன் டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா? கிளாஸ் சேர்ந்தாச்சா? கிளாஸ் சேர்ந்தாச்சா? அம்மா சேர்த்து விட்டுட்டாங்களா? சேர்த்து விட்டுட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் நான் உன்னை மீட் பண்ணோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. பை பை. ஹாய், இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஐடி கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன், ஒரு மாதத்துக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய் எனக்கு பேக்கேஜ் இருந்தால் தான் சம்பாதிப்பேன் அப்படின்லாம் இருக்காங்க. பட் அந்த மாதிரி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் ஒரு சூப்பரான யங் ஆண்டர்பிரனர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் வினோத்குமார் சார். சொல்லுங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். செம்ம க்யூட்டாக ப்ளூவில் வந்திருக்கீங்க. என்ன இது உங்களுக்கு லக்கி கலரா? இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. இல்லை, ப்ளூடூத்லேருந்து ஸ்பெக்ஸ்லேருந்து கோட்லேருந்து எல்லாமே ஒரே ப்ளூ மார்னிங் ப்ளூ. ஆக்சுவலாக எல்லா பசங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு கோட் இருக்கும். கல்யாணத்தன்னைக்கு எடுத்து அந்த ஒரே நாள் போட்டுட்டு அதை வச்சுருப்போம். ஸோ அதை இன்னைக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் போட்டு வர முடியும். இல்லை, நான் கேட்டது என்னன்னா ஸ்பெக்ஸ் ப்ளூடூத் எல்லாமே அதே கலரில் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆஃப்டர் ரெக்கார்டில் நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே நம்ம பிடிச்ச கலர் ப்ளூன்றதுனால அது அப்படியே வந்துச்சு. ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு அவார்ட் வின் பண்ணிருக்கீங்க, என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு யங் ஆண்டர்பிரனரா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக மேம், நான் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரையில் தான் பண்ணுறோம். ஆனால் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஈவெண்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரேம்ஸ்லேருந்து எல்லாமே சப்ளை கிஃப்ட் ஷாப்லேருந்து எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈவெண்ட் நமக்கு இது வரைக்கும் பண்ணதில்லை. நம்ம நிறைய ஈவெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருந்தது. சார் இந்த மாதிரிலாம் வர்றாங்க, அப்போ நம்மளும் அடுத்தடுத்து வரணும் அப்படின்னு. ஆக்சுவலாக வரும்போது ஃப்ளெக்ஸில் என் ஃபோட்டோ இருந்தது, ஆனால் லாஸ்ட் ரோல் இருந்தது. இது எப்படி மேல் ரோல வரணும் அப்படின்னு இது வரைக்கும் ஃபோட்டோவே இல்லை ஃப்ளெக்ஸில். இப்போ ஃபோட்டோ வந்துருச்சு. என்ன அது மேலே வரணுன்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதான் யோசிச்சுட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் நம்ம போகலாம் அப்படின்னு. நீங்க என்னங்க பேனர்ல என்னங்க பெரிய கட் அவுட்டே வர்ற அளவுக்கு நீங்க ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா வருவீங்க. ரொம்ப நன்றி. நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். B2C அசோசியேட்ஸோட ஸ்பான்சர் மிஸ் ராதா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. எப்படி நடந்துச்சு இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
ஹாய் குட் ஈவினிங் எவ்ரிபடி. வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தமிழ்நாடு கியூப் அசோசியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட் வந்து நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எந்த விதத்துலனா ஆஸ் அ பேரண்ட் என்னோட சன்னுமே வந்து ஒரு கியூபரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ எ வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். ஸோ அவருக்காக எவ்ரி இயர் நான் இந்த ஈவெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பான்சராக பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட் இஸ் ஸ்லோலி கெய்னிங் லாட் ஆஃப் பாப்புலாரிட்டின்னு சொல்வேன். ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் பார்த்ததை விட இப்போ வந்து இன்னும் நல்லா ஆர்கனைஸ்டாக நிறையா விஐபிஸ் நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் ஜெயபிரகாஷ் சார், அப்புறம் ஈசிஆர் சரவணன் சார், அப்புறம் இவங்க ஒலிம்பிக் மெடலிஸ்ட் அவங்க, ஸோ துளசிமதி அவங்கெல்லாம் வந்திருந்தது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது மூலயமா ஒரு நல்ல ரீச் கிடைக்கும்னு நம்புகிறோம். அண்ட் லாட் ஆஃப் செலிப்ரிட்டிஸ், நான் சொன்னது வெரி ஃபியூ பீப்புள், ஈவன் அஃபிஷியல்ஸ் லைக் இவங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் இவங்க ஹெட்டு வந்திருந்தார். அண்ட் இவங்க நம்ம ஜெயிலர், ரியல் லைஃப் ஜெயிலர் வந்திருந்தார். ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன பசங்க அவங்கள ப்ளெஸ் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் வராங்க, இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குது அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தமிழ்நாடு கியூப் அசோசியேஷன், இன்ஜினியர்ஸ் சாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் ஆல் இண்டியா கியூப் ஃபெடரேஷன். இந்த மாதிரி இன்னும் மேலும் மேலும் நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணணும், நிறையா குழந்தைங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ கிடைக்கும் போது அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது குழந்தைங்க கையில் தான் இருக்குது. அண்ட் ஐ திங்க் தே ஆர் யூஸிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட்னு சொல்வேன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் ஒரு ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர். பேசிக்கலாக ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலுமே ஒரு மாடலிங்கில் ஒரு ஃபேஷனேட்டாக ஏதாவது ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது. அது வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாச்சு பண்ணணுன்ட்டு. ஸோ நிறைய பேர் மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் இந்தியா எல்லாமே லேடிஸாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ஸ் அந்தளவுக்கு எதுலேயும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஸோ நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ அதுக்கான பிசிக் நம்மக்கிட்ட இருக்குது, ஸோ நமக்கான ஸ்டைலிங்கும் இருக்குது. இதில் வந்து அழகு எல்லாமே தாண்டி நம்மளோட எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸ்டேஜில். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணேன். இதுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயராக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் ட்ரை பண்ணாமல் நான் டேரெக்டாக இந்தியா லெவலில் ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டை. பட் வின் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு. ஆனால் எந்த ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கல. ஏன்னா நம்மளே போயிட்டு தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம எதுவுமே வெளியில் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. நான் எந்த Day 1 வந்தேனோ சென்னைக்கு, வந்ததுலேருந்து ஏர்போர்ட்லேருந்தே நிறைய நியூஸ் சேனல்ஸில் போச்சு, எல்லா பேப்பர்ஸ்லேயும் வந்தது. தென் நிறைய யூடியூப்ஸில் பேசியிருக்கோம், பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு ஆஸ் எ மென்னாக வந்து எந்த இடத்துலையும் பெருசாக ரெகக்னேஷன் கிடைக்கல. அது என்னன்னு தெரியல. பட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படியான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. பட் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்தால் தான் பண்ணணும், இல்லை வந்து ஒரு சினிமாவில் பெரிய ஆள் ஆனால் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மாடலிங்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒரு பேஷன் ப்ளஸ் அது ஒரு கரியர் தான். அதை வந்து பண்ணும்போது ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கணும், ஒரு ரெகக்னேஷன் இருந்தால் தான் எனக்கு அப்புறம் வரவங்க வந்து அதை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருப்பாங்க மென்ஸ் சைடில். ஏன்னா இதை வந்து நெகட்டிவாக பார்க்காம இதில் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கலான்ட்டு இருக்குது. நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம எப்படி வாழ்க்கையில் வந்து உடம்பை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு முதல் விஷயம் வந்து நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம மற்ற விஷயங்களை செய்ய முடியும். ஸோ அதுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்து சாதித்தது பெருமையாக நினச்சாலும் எனக்கு தமிழ்நாட்டு லெவலில் இந்த ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்காது. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலி ஒரு மிஸ்டர் இந்தியா ப்ரிப்பேர் ஆகுறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயமே கிடையாது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக நான் இனிஷியலாக சொல்லலை. சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து நான் என்னோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு தான் இதை நான் பண்ண வேண்டியதாக இருக்கும். டே அண்ட் நைட் ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் இருக்கணும், ஸோ உடம்பை பார்த்துட்டு ப்ளஸ் என்னோட க்ரூமிங் ஸ்டைல்ஸையும் நான் பண்ணணும். இதுக்காக நான் வெளியூர்லாம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கெல்லாம் வந்து வீட்டில் அலோவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பொண்ணுங்களுக்கு அலோவ் பண்ணாத மாதிரி தான் பசங்களுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு கரியராகவே யாரும் பார்க்கல. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம அதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலுமே அவங்க வந்து உடனே ஒரு கரியர் சேஞ்ச் வந்து ஒத்துக்க மாட்டாங்க யாரும். ஸோ நான் இதை வந்து என்னோட கரியரில் இது ஒரு ஆடாக பார்க்குறேன். ப்ளஸ் இதில் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மூவியில் தான் கிடைக்கணும்னு இல்லை. நம்ம ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு நான் நிறைய வாய்ஸ் அவுட் பண்ணலாம், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஸோ நம்மளை என்னோட டைட்டில் வச்சு மற்றவங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து நான் எல்லா விதத்துலையும் நான் வந்து நல்லதாக இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறேன். மீடியா மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற விஷயங்களும்
பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சரவணன் சார் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சரவணன் சார். வணக்கம் யுவஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஆஃப்டர் லாங் டைம் SVTVக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா எங்களுக்கும் அதே மாதிரி ப்ளஷர். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல வந்து இவ்வளோ குழந்தைகள் நிறைய பேர், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஈவெண்ட் பண்ணியிருந்தாலும் இதுல ஃபுல்லா இத்திருண்டு குழந்தைங்கள்லாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருந்துச்சு. ஏன்னா இந்த காலத்துல நிறைய பசங்க வந்து ரொம்ப இந்த டெக்னாலஜியை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கும்பொழுது நம்மலாம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாலே பெரிய அதிசயமாக பார்ப்போம். ஒரு குழந்தைலாம் இங்கே 22 வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் எடுத்து பண்ணும்போது, இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து SVTV பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ SVTV பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு யூடியூப் சேனல், நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. புது புது கண்டென்ட்டு, புது புது விஷயங்கள்லாம் வந்து அவங்க கவர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம சேனல் வந்து முக்கியமான விஷயங்கள், மக்கள்கிட்ட சென்ட்ரேடர் விஷயங்கள் வந்து கவர் பண்ணுறாங்க. மக்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதா, இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட காலத்தில் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து நான் பெருசாக ஒரு மஞ்சுநாத் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லி, ஒரு நண்பர், அவர் ஒரு நல்ல மனிதர். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ அதே மாதிரி ஒரு தூணாக இருக்கிற யுவஸ்ரீக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டாக்டர் ஆனந்த் ராஜேந்திரன் சார் இன்வைட் பண்ணியிருந்தார் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ரொம்ப சந்தோஷம், ஒரு கெஸ்ட்டாக வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் அவங்க அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும். அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆகும், திருப்பி அடுத்தடுத்த லெவலுக்கு அது கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. நம்மளும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், பட் இந்த மாதிரி நம்ம பண்ணதில்லை. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்றைக்கி வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ குழந்தைங்க இவ்வளோ திறமையாக இவ்வளோ புது புது விஷயங்களை வந்து கற்றுக்குறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஐ எம் 100% சாட்டிஸ்ஃபைட் டுடே ஈவெண்ட் வந்ததுனால. ஸோ ரொம்ப சந்தோஷம், இந்த ஈவெண்ட் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். SVTV பேட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதே மாதிரி கவர் பண்ணணும். ஸோ நிறைய இடத்துக்கு இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு நீங்கள் போகணும். எப்பவும் என்னோட சப்போர்ட் எப்பவும் கூட இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் SVTV. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணுங்கள், பெல் பட்டனும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அடுத்தடுத்தவங்க என்ன போடுறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். நீங்களும் மக்களும் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதாது, மக்களாகி நீங்களும் வந்து SVTVக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி SVTV. ஸோ அதனால் என்ன நம்ம ஈவெண்ட் போனாலும் ஃபஸ்ட்டு SVTV தான் என்னோட மைண்டில் வருவாங்க. இது வந்து மனசார சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு SVTV வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி, சாயங்காலத்துலேருந்து வெயிட் பண்ணி, மூஞ்சு சுளிக்காமல் எல்லாருக்குமே வந்து இப்படி ஆங்கிள் பண்ணுங்கள், அப்படி ஆங்கிள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து காலையிலேருந்து ஃபுல்லாக இதுக்காக டைம்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்து அடுத்தடுத்த லெவல் போகணுன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஆல் த பெஸ்ட், எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். என்னோட வேலையை பாதி ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்மா. இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளவு சூப்பரா நடந்திருக்கு இல்லையா? சோ நீங்க சின்ன வயசா இருக்கும்போது ஐயோ எனக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம்ப்பா. ஏன்னா நாங்கள் வந்து 1957 நான் பிறந்தேன். எனக்கு ஏஜ் 68. ஆனால் அந்த காலத்தில் வந்து எதுவுமே கிடையாது, செல்லுகள் எதுவுமே, ஒரு ரேடியோ கூட கிடையாது, டிவி எதுவுமே கிடையாது. ஒன்லி புக்ஸ் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் பொழுதுபோக்கு அப்படின்னா புக்ஸ் ரீடிங், அவ்வளோதான். வேறு எதுவுமே பக்கத்து என்ன இந்த நொண்டி விளையாடுறது, இந்த பன்னாங்குழி விளையாடுறது, அந்த மாதிரி ஏதோ ஸ்கூல் போயிட்டு வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. மற்ற இந்த மாதிரின்றது ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு வந்து சின்ன வயசாக ஆகிற மாதிரி ஒரு மாத்திரை கிடைக்குது, நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். எது விளையாடணும் இல்லை எந்த இது கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆசை? அந்த குட்டி பிள்ளை அழகழகாக பண்ணுச்சுங்களப்பா, அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பா. ஆனால் மருமக சொல்லுவார், நீங்களும் கற்றுக்கலாம், 96 ஏஜ் உள்ளவங்களே கற்றுக்கிட்டாங்களே அத்தை, நீங்களும் கியூப் கற்றுங்க, நானும் இப்போ கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வருஷம் ஈவெண்ட்ல ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நல்லா பண்ணாங்கப்பா. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு பிள்ளைங்க இந்த மாதிரி அட்வான்ஸாக இருக்கிறது ரொம்ப அதுவாது நான் ஒரு டீச்சர், நான் தமிழ் டீச்சரு. பட் இந்த சின்ன வயசில் அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியே கொண்டு வர்றதுன்றது நமக்கே தெரியும், நம்மகிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்கான்னுன்றதே கஷ்டம். ஆனால் இதை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்க, அதை தான் முதல்ல ஃபஸ்ட்டு பெரிய விஷயம். அது
இந்த ஈவெண்ட் இவ்வளோ அழகாக சூப்பராக நடந்ததுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான். ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஈவெண்ட் நடத்திருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எவ்ரி இயர் இதே மாதிரி கண்டக்ட் பண்ணோம், இதை விட இன்னும் பெருசாக கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ற ஐடியாஸ் இருக்கு. ஆக்சுவலி எஸ்விடிவி வந்து சன் டிவி மாதிரி பெருசாக வரும்போது நாங்கள் நேரு ஸ்டேடியம் வரும்போது பெரிய மீடியா பார்ட்னராக எங்களுக்கு கண்டிப்பாக வரணும். அண்ட் ஆல்சோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. மஞ்சுநாத் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதர் ஆங்கர்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாருக்குமே, எஸ்விடிவி கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் த ஸ்பான்ஸ் மீடியா பார்ட்னர். நன்றி. ஆக்சுவலி இவ்வளோ டேலண்டட் குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் செலிப்ரிட்டிஸ் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது வந்து அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூக்கம் வரும், அப்படி தானே? கண்டிப்பாக. ஏன்னா 3 நாளாக தூங்காமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் யாரை எப்படி ஹானர் பண்ணுறது, எந்த இஷ்யூஸ் தான் போயிட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக முடிஞ்சதுனால நிம்மதியாக ஒரு வாரத்துக்கு நான் சாப்பிடலாம். ஸோ இது நெக்ஸ்ட் அடுத்த வருஷமும் இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக நடக்கணும் அப்படின்னு எஸ்விடிவி நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.